காசா மீதான போரை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி சென்னையில் பெரியாரிய உணர்வாளர்கள் சார்பில் கண்டன பேரணி நடைபெற்றது. சென்னை புதுப்பேட்டை முதல் எழும்பூர் வரை நடைபெற்ற பேரணியில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்தும் தாக்குதலை உடனே நிறுத்த வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தொடர்ந்து நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன், மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா, நடிகர்கள் சத்யராஜ், பிரகாஷ் ராஜ், இயக்குனர் வெற்றிமாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய திருமாவளவன், பாலஸ்தீனியர்களுக்கு நடப்பது அநீதி என்றும் அங்கு நடக்கும் இனப்படுகொலைக்கு எதிராக இந்தியா நீதியின் பக்கம் நிற்க வேண்டும் என்றும் கூறினார். பாலஸ்தீனியர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநீதி கொடுமையானது. அங்கே நடக்கிற கொலை, இனக்கொலை, அதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்திய அரசு நீதியின் பக்கம் நிற்க வேண்டும், பாலஸ்தீனியர்களின் பக்கம் நிற்க வேண்டும், பாலஸ்தீனம் விடுதலை பெறுவதற்கு துணை நிற்க வேண்டும். தொடர்ந்து பேசிய இயக்குனர் வெற்றிமாறன், எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் கலைஞர்கள் இருப்பார்கள் என்றும் காசாவில் 100 ஆண்டுகள் திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்குமுறையால் கொல்லப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆதரவாக நிற்கிறது தான் ஒரு கலைஞனா, ஒரு மனிதனா நம்ம எல்லாருடைய பொறுப்புன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் பாலஸ்தீனில் நடக்கிறது ஒரு திட்டமிட்ட 100 ஆண்டு திட்டமிடப்பட்ட ஒரு இனப்படுகொலை. தமிழீழத்தில் நடந்தது போன்று காசாவில் நடக்கும் இனப்படுகொலையை உலக நாடுகள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கண்டன பேரணியில் அரசியல் தலைவர்கள் மற்றும் திரைக்கலைஞர்கள் கோரிக்கை விடுத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.